வணக்கம் மித்ரா. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 3 சாதி வேரியன்ட்ஸ், அதாவது அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சாதி வேரியன்ட்ஸ் அவங்க பேசுறதை பற்றி தான் நீங்கள் நம்ம டிகோட் பண்ண போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் முதல் பார்த்தோன்னா வள்ளிக்கும்மி. வள்ளிக்கும்மியில் வந்து ஒரு ஆள், அவர் வந்து வள்ளிக்கும்மியில் வந்து சாதனை படைத்த ஒரு ஆள். வள்ளிக்கும்மி வந்து எல்லாருக்குமான ஒரு கலை. அதை வந்து தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு. அந்த அவார்டு வாங்கினவரை பக்கத்தில் வச்சுட்டே பார்த்தோன்னா ஒரு ஜாதி வேரியன்ட்ஸ் வந்து பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு முதல்ல பார்ப்போம். ஆணவ கொலை என்று பெயர் வைப்பது இப்போது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆணவ கொலை என்பது பெயர் வைப்பது இப்போது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஆணவ கொலைன்றது இழிவா இருக்கோ, அதனால இப்போ வந்து சர்வசாதாரணமாக ஆகுது. எதுக்கு வந்து ஆணவ கொலைன்னு வைக்கிறீங்க? கௌரவ கொலைன்னு வைங்க. குடும்பத்துக்காக, குடும்பம் கௌரவத்துக்காக, மானத்துக்காக தாம் பொண்ணை பெத்த பொண்ணே வெட்டி கொண்டாண்டா. இதை ஏங்க ஆணவ கொலைன்னு எங்களை வந்து அவமானப்படுத்துறீங்க? கௌரவ கொலைன்னு வைங்க அப்படின்னு சொல்றீங்களோ? அதாவது ஒரு காலத்துல பார்த்தோன்னா மக்களே பார்த்தோன்னா எப்படி பேச ஆரம்பிச்சான்னா, சாதி மாறி சாதி கல்யாணம் பண்ணா இது வந்து கௌரவ கொலைங்க. என்னதான் இருந்தாலும் அவன் அப்போ வந்து மானசையா, சும்மா பொண்ணு பெத்த பொண்ணு விட்டு போட்டான் பார்த்தியா, சொல் பேச்சு கேட்கலாம் வெட்டி போட்டான் பாரு, அதான் மானசன், அவன் தான் மனுஷன் அப்படின்னு. ஏண்டா ஒரு பொண்ணை வெட்டுறது எவ்வளவு தப்பு. அதாவது லா பிரகாரம் பார்த்தோன்னா இந்த பூமியில நீ வந்து பொண்ணை பெத்தனா இருந்தாலும் இல்லை பையனை பெத்தனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த குழந்தை வெளியே வந்துட்டா அந்த குழந்தை பார்த்தோன்னா அரசுக்கு சொந்தமானது. அரசுக்கு மட்டும் இல்லை, அந்த குழந்தை பார்த்தோன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கான எல்லா தகுதி ரைட்ஸும் அதுக்கு இருக்கு. முதல்ல உனக்கு கொள்றதுக்கான எந்த உரிமையும் இல்லை. அப்படி கொன்னா அது கொலை. அதாவது நீ இன்னொரு வீட்டுல போய் கொள்றது தெரியுமா, இன்னொருத்தனை வெட்டுற தெரியுமா, அதுதான் கொலை. தான் வீட்டுல தான் பொண்ணு தான் பையனை தப்பு செஞ்சுட்டா வெட்டி போட்டலான்றது இதெல்லாம் வந்து கருணை கொலை, இதெல்லாம் வந்து கௌரவம் கிடையாது, இதுவும் கொலை தான். அப்ப இந்த மாதிரி கொலைகள் வந்து ஆணவ கொலைன்னு சொல்லி எங்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க, கௌரவ கொலை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இதை அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆணவ கொலை என்று சொல்லுகின்ற அத்தனை இறப்பு சம்பவங்களுமே ஆணவ கொலைகள் கிடையாது. ஆணவ கொலைகள் கிடையாது. அத்தனை இறப்பு சம்பவமே, அத்தனை எத்தனையா நிறைய இருக்கோ, லிஸ்ட் நிறைய இருக்கோ. எத்தனை பொண்ணுங்களா வெட்டு போட்டீங்க, பாவண்டாடி. ஆனா இந்த மாரி ஆதிக்க சமுதாயத்தில் உள்ள சில சாதி வெறி ஃபேமிலியில பொண்ணா பிறகுறது பார்த்தோன்னா மிக கொடுமையானது பொழுது. ஏன்னா பொண்ணா பிறந்தனால அந்த பொண்ணு உடங்கி இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெட்டி போட்டுருவோம் பொழுது. ஆனா உண்மையே பார்த்தோன்னா ஆதி சமுதாயத்திலாம் பார்த்தோன்னா பெண்கள் பிறக்கே கூடாது. ஏன்னா பெண்கள் அவங்களும் பிறந்தனாவே பெண்கள்ன்றது இதே வந்து ஒரு ஆடு மாரி பலி கொடுத்துருவோம் பொழுது ஈஸியா. எப்பறம் ஒரு உயிரை எடுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கு, உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். தேவையில்லாமல் அதற்கு ஜாதி சாயம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாம ஜாதி சாயம் பூசுறாங்களா? ஓ, ஆணவ கொலைன்னு சொல்றது ஜாதி சாயம் பூசுறதா? ஆணவ கொலை, டேய் ஆணவத்துல ஆடாதரா, அழிஞ்சு போயிடுடா, ஆணவத்துல ஆணுன்ற ஆணவத்துல ஆடாதரா அப்படின்றது வந்து சாதி சாயம். இதுக்கு சாதி சாயம் பூசாதீங்கன்றீங்களோ? சரி, மீது என்ன சொல்றான்னு பார்ப்போம். உயிரை பணயம் வைத்து வளர்த்த குழந்தை, உயிரை பணயம் வைத்து வளர்த்த குழந்தைன்னா ஏய் இது கடமையா? அதாவது கோமணத்தை அவுத்துட்டாவே வந்து அந்த குழந்தை வந்து ஆடு கிடையாது மாடு கிடையாது வெட்டி போடுறதுக்கு. இது கடமை. நீ அந்த குழந்தை நீ வளர்த்தாகணும். நீ வளர்க்காம அந்த குழந்தை போட்டு அடிச்சுனா, உதச்சு, சித்திரவதை பண்ண, வெட்டி போட்டுனா சட்டம் வந்து நிற்கும். ஏன்னா இந்த பூமியில வந்து அந்த உயிர் வந்து வாழ நினைக்குது. அது சுயமா வந்து வாழக்கூடிய எல்லா உரிமையும் அதுக்கு இருக்கு. 18 வயசு மேல ஆயிட்டா போதும், அதுக்கான லைஃப் பார்ட்னரை அது தேர்ந்தெடுத்துக்கும். அதனால அது உயிரை பணையம் வைத்து அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கடமை, அது பண்ணிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீலாம் குழந்தை பெத்துக்காத, கல்யாணமே பண்ணிக்காத. கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா ஒண்டியா சிங்கிளா அப்படியே கடை. எதுக்கு நீ குழந்தை பெத்துக்கிற? அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம். அவர்களுக்கு எதிராக செல்லும் போதுன்னா, அதாவது அப்பா அம்மா குழந்தை அவர்களுக்கு எதிராக செல்லும் போதுன்னா அப்பா அம்மாவை சாகடிக்க பாக்குதா, கொல்ல பாக்குதா? அவர்களுக்கு எதிராக செல்லுதுன்னா காதலிக்கிறது. மற்ற சாதியை பார்த்து காதலிச்சா அது அவர்களுக்கு எதிராக செல்வது. அதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ படிக்கிறாங்க, படிச்சு சாதிலாம் ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் ஒரு வந்து மனநிலை, அது ஒரு பைத்திய மனநிலை, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் மனுஷன் தாங்க அப்படின்னு யோசிக்கிற பொண்ணுங்களோ பசங்களோ மற்ற சாதியில வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, தனக்கு பிடிச்ச ஒரு பையன் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டா அது அந்த அப்பா அம்மாவுக்கு எதிராக செல்வதா? ஏன்? கௌரவம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. என்னடா கௌரவம் மானம்? எங்கடா இருக்கு அந்த கௌரவம் மானம்? எனக்கு அது பார்க்கணும்னு தோணுது, காட்டுங்கடா, அது எங்கடா இருக்கு?
எவன்டா ஏன்டா ஒரு பொண்ணு ஒரு பையனை பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்ட சேர்த்து வையாண்டா, என்ன பிரச்சனை தெரியடா, அதுல புரியலடா. என்னடா கௌரவம் மானம் சூடு சொர்ணம் வெங்காயன்ட்டு, மனுஷன் தானே நம்ம எல்லாரும் இந்த பூமியில. அதாவது மனுஷங்களை வந்து பிடிச்ச மாரி பிடிச்ச லைஃப் வாழட்டுமே, என்ன தப்பு அதுல? கேட்டா பல காரணம் சொல்லுவான், அதெல்லாம் கிடையாது, இது வந்து நாடக கதலுங்க, ஏமாத்துறே, இதெல்லாம் சும்மா அறந்து போன ரீல்ரா, சும்மா நாடக கதலை ஏமாத்துறேன். என்னடா அது பிரச்சனை? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை தேடி போய் பார்த்தா சாதி தாங்க. சாதி மற்றவங்க வந்து இவனை கீழ் சாதியா பாக்குறானு, நம்ம வந்து உயர்ந்த சாதி, நமக்குன்னு ஒரு ரத்தம் இருக்கு, பண்பாடு இருக்கு, நம்ம வந்து இனத்தோட தான் சேரணும் அப்படின்னு ஒரு பைத்திய மனையில வாழக்கூடிய ஆட்கள் இவனா. அதனாலதான் மற்ற சாதியை கண்டாவே இவன் வந்து இழிவா பாக்குறது. இதுக்கு பல கட்டுக்கதைகள், நாடகங்கள் பண்றான், பொண்ணுங்களை ஏமாத்துறான், அப்படி இப்படி கட்ட பட்சத்தை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அந்த பையன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான், இப்படின்னு பல கட்டுக்கதைகளை வந்து அவுத்து விடுறது. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரே பிரச்சனை வந்து சாதி தான். அது ஓப்பனா பேசு தொலை, அப்படிலாம் பேசினா வந்து போலீஸ் வந்து நிக்க சட்டம் பாயம் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதனாலவே இவங்க வந்து மயங்கி அதை பத்தி பேசாம நாடக காதல், அந்த காதல், இந்த காதல் சொல்லி பீலா விடுறது. ஏன்னா இதை விட ஒரு கோழை எவனும் இருக்க மாட்டான்டா. அதாவது நாடக காதல்ன்றதே அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான் பார்த்தனா பார்த்து மேரேஜ் பண்றது. அவன் வீட்டுல எத்தனை பொண்ணு போடுறான், இவன் வீட்டுல எவ்வளவு சொத்து இருக்கு, இவன் வீட்டுல வந்து 2 பொண்ணு இருக்கா 3 பொண்ணு இருக்கா, இப்படி பார்த்து கல்யாணம் பண்றது பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் தான். இவனை சொல்ற காதெல்லாம் பார்த்தனா கல்யாணம் பண்றாங்க, வீட்டு விட்டு ஓடிடுறாங்க, எந்த ஒரு அப்பா அம்மா சப்போர்ட்டே இல்ல, தன்னிச்சையா சுயமா வந்து வாழ்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றாங்க. ஆனா இந்த நாய்க்கு வந்து சாதி கௌரவம் பண்பாடுறதுக்காக அந்த பொண்ணை கண்டுக்கிட்டு கிடையாது, அந்த பையனை வந்து கண்டுக்கிட்டு கிடையாது. அடுத்து நான் சொன்னான்னு பார்ப்போம். வெறுப்பிலும் சில நிகழ்வுகள் நடக்கின்றன. வெறுப்பிலும் சில நிகழ்வுகள் நடக்கின்றன. அதாவது கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த குழந்தை, உயிரையும் பணை வைத்து வளர்த்த குழந்தை அவருக்கு எதிராக செல்லும் போது வெறுப்பிலும் சில நிகழ்வுகள் நடக்கின்றன. வெறுப்பிலும் சில நிகழ்வுகள்னா கொலையா? டேய் கொலைடா, கொலை பண்றது வெறுப்பிலும் சில நிகழ்வுகள். அது டேய் கொலைகாரன் நாயிடா, அவன் கொலை பண்றவன் கொலைகாரன் நாய், அது நிகழ்வுகள். அது அப்ப கொலை பண்றது வந்து நீ சப்போர்ட் பண்ற, அதாவது எனக்கு புரியலங்க. இந்த மாதிரி சாதியவாதி சாதிய மனநிலை கொண்ட பைத்தியம் எல்லாம் பார்த்தனா இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணதெல்லாம் நல்லது சரின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ? ஆமா நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கொலை பண்றதெல்லாம் சரிதான் பழகுது. பெண்ணு வந்து போதுங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேது, பொம்பளை அவளுக்கு என்ன திமிரு, அவ ஒட்டைங்க இருக்கணும்ல, அவ என்ன அவளுக்கு திமிரு, அவளுக்கு ஏத்த மாப்பிள அவதான் பாப்பான்றது அப்படின்ற ஒரு மனநிலை வாழ்ற நம்மளது. அதனாலதான் பார்த்தோன்னா நிகழ்வுன்றான். அதை பார்த்து ஒரு பெண்ணை வெட்டு சாவடிக்கிறது பார்த்தோன்னா நிகழ்வுன்றான். அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஜாதி சார்ந்த ஆணவ கொலை என்று சொன்னால், ஜாதி சார்ந்த ஆணவ கொலை என்று சொன்னால் அந்த பெற்றோர்களை தவிர்த்து குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கிலே திரண்டு அங்கே அந்த கொலையிலே ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஜாதியை சார்ந்த ஆணவ கொலைன்னு சொல்லாதீங்க, இது ஜாதியை சார்ந்த கௌரவ கொலை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க பழகுது. என்ன மனுஷன் நீங்களாம் புரியல. அதாவது இந்த மாதிரி சாதிய மனநலம் கொண்டு சாதி வெறுப்படுத்த சில சைக்கிள்கள் தான் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கூட்டம் சேருது. ஆமா இவர் சொல்றது சரிதான், எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜாதி இருக்குங்க, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குங்க, கலப்படம் வாங்கக்கூடாதுங்க அப்படின்னு சில நம்புதுங்க சில சைக்கோ பைத்தியம். ஸோ அதனாலதான் இதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடுது. அதாவது இந்த மாதிரி சாதி வெறுப்படுத்த சாதி வெறின்ஸ் இன்னைக்கு மீடியா முன்னாடி வந்து பேசுறாங்க கெத்தா, தன்னோட கருத்து சரி அப்படின்னு வந்து பாக்குறாங்க. நீங்க பண்ற கருத்தெல்லாம் சரி கிடையாது, தப்புயா, இன்னைக்கு லா இருக்கு சட்டம் இருக்கு, இந்த லா சட்டம் எதுக்கே கொண்டு வந்தது, இந்த மாதிரி சாதி வெறுப்படுத்த சில சாதி வெறின்ஸ் தப்பு பண்ணா தூக்க உள்ள வைங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப சட்டத்துக்கு எதிராகவே இவன் வந்து நின்று பேசுறானு பாத்தீங்களா? மீடியாக்கு முன்னாடி வந்து கெத்தா வந்து பேசுறானு. அதாவது இது ஆணவ கொலைன்னு சொல்லாதீங்க, நான் ஹானர் கிளிங்னு சொல்லாதீங்க, கௌரவ கொலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்புல. என்ன மனநிலை அது? கல்கத்தா போகும்போது ஒரு பையன் சொன்னது கண் கலங்கிச்சு. ஏப்பா நீ வந்து தோசை கடை போட்டிருக்க, ஐயா அங்கேயே நீ போட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, எங்கனே அங்க பிசிஆர் போட்டு நீ வாழ விடுறது. பல இடங்கள் பல ஊர்கள் அந்த வார்த்தையை கேட்டு அடுத்து கூட எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. வழின்னு படம் எடுக்கிறாங்க, பிசிஆரோட உண்மையான வழி என்னன்னு உடைச்சு காட்டணும். பிசிஆர்னால சொந்த மண்ணை வாழ முடியல, மக்கள் சொந்த மண்ணை வாழ முடியாம சொந்த மண்ணை விட்டு வெளியேறாங்க. பிசிஆர் ஒரு வழக்க வச்சு ஈஸியா பொய் வழக்கு பிடிக்கலையா, இதுக்கெல்லாம் என்ன ஒரு கொடுமையடா. ஐயோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணுல தண்ணி வருதுங்க. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டான் பாத்தியா? சொந்த மண்ணில் வாழ முடியல, இந்த வழியை வச்சு ஒரு படம் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நம்மளோட மோகன்ஜி நோலன் டைரக்டர் அவர் ஒரு படம் பண்ணிட்டாவல, இந்த பிசிஆர் பத்திர ஒரு படம், இன்னொரு படம் பண்ணணுங்க. இதனால பாதிக்கப்படுறாங்க, வலி இருக்குல்ல, இந்த வலியை காட்டினாங்க. அதாவது கொல்கத்தாவில் ஒரு போனாராம், ஒருத்தவன் இட்லி கடை போட்டுருந்தானா, ஏன்னா தம்பி இங்க வந்து போட்டுக்கிற ஊர்லயே போடணும் தானே கடை, என்னங்க பிசிஆர் சட்டைங்களை வாழ விடலங்க. சரி ஓகே, அப்ப பிசிஆர் சட்டை வந்து இங்கதான் இருக்கா, கொல்கத்தால இல்லையா? பிசிஆர் சட்டை இந்தியா முழுக்க தான் இருக்கு. அவன் அதே தப்பா அங்க பண்ணலாம், சட்டம் அங்க பாயும். பிசிஆர் சட்டத்தால ஒருத்தன் பாதிக்கப்பட்டு கொல்கத்தாவுக்கு போயிட்டானா, அதாவது வேறொரு நாட்டுக்கு போயிட்டான்பா,
அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. கொல்கத்தால பிசிஆர் சட்டம் இருக்கு. அங்கவும் பார்த்தா ஊரை சேரதான் தனித்தனியா வாழ்றான். இந்த சனாதானம், இந்த சாதி அடுக்கு எங்கெல்லாம் போச்சு அங்க எல்லாம் தானே இருக்கு. இந்தியா முழுக்க அந்த சாதி படிநிலை தானே, எல்லா இடத்துலயும் தானே அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்ப அங்கே தானே இருக்கு. என்னையோ என்னையா இது வயிற்றுச்சல். பிசிஆர் சட்டம் போட்டதால நிறைய சாதி ஆணுக்குள்ளாம் பண்ண முடியலங்க. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் வெட்டி போட்டுறோம், குழந்தைங்களை வெட்டி போட்டுறோம், பையன் பிள்ளைங்களாம் வெட்டி போட்டுறோம், எவனும் கேட்க மாட்டான். ஆண்டு பரம்பரான்னு சுத்தி கிடந்தேன். இன்னைக்கு அப்படி சுத்தனவத்திக்கு உள்ள வச்சிடறானுங்க. மற்ற சாதிகளாம் பார்த்தா அங்க கேவலம் பேசுவான், திட்டுவான், அசிங்கமா சாதி பேர் சொல்லி திட்டுவான். இன்னைக்கு அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து கொண்டு போய் காமிச்சு பிசிஆர் சட்டம் தூக்கி போட்டுறானுங்க உள்ள. பயமா இருக்குங்க. ஊர்ல வந்து தௌலத்தா ஆண்டப்பறவன் பேச முடியலங்க அப்படின்னு வேதனையா, வருத்தமா? பரவாயில்ல, வருந்தாலும் வருந்துங்க, செத்தாலும் சாவுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா பிசிஆர் சட்டத்துக்குன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து கொச்சி எரிச்சல் எரியுது உங்களுக்கு. அதாவது பெண்களுக்கு வந்து இப்போ போக்சோ சட்டம், நிறைய சட்டங்கள் வந்து இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கருதி சில சட்டங்கள் இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களை விட பலத்தால பலவீனம் வந்து கம்மியானவங்க. அதனால பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு சட்ட ரீதியா பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது இன்னைக்கு ஸ்டில் நம்ம பார்த்தோம்னா அங்கங்கே பார்த்தோம்னா பாலியல் தொந்தரவு மட்டும் இல்லாம பாலியலால சில கொலைகள் நடக்குது. பெண்கள் தினம் தினம் சாகுதுங்க. இன்னைக்கு நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப தினம் தினம் எங்கேயோ ஒரு வகையில வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எதன் காரணமா? சில ஆண்களால, சைக்கோத்தனமான இருக்கக்கூடிய சில ஆண்களால பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட இருந்து பாதுகாக்க இங்க ஒரு சட்டம் தேவைப்படுதுன்னு. இப்ப ஆக்சுவலி இந்த சட்டத்தை வந்து ஏதோ ஒரு சில பெண்கள் வந்து எங்கேயோ ஒரு சில இடத்துல தப்பா மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு பெண் வந்து மிஸ்யூஸ் பண்றான்னா அதுக்காக இந்த சட்டம் தூக்கி போட முடியுமா? தூக்கி போட முடியுமான்னு கேட்கிறேன். எப்படி தூக்கி போட முடியும்? 99% பெண்கள் பாதிக்கப்படுறா. இதே 1% எவனோ ஒரு பண்ற தப்பால தூக்கி போட முடியுமா? அது அப்ப இங்க ஜாதியில இன்னும் வந்து ஊரு சேரியும் தனித்தனியா வாழ்றான். தினம் தினம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன், ஜாதியில வந்து அடிக்கப்படுறான், ஜாதியில வந்து தினம் தினம் பாதிக்கப்படுறான். எங்க வேலை செய்யற இடத்துல, வேலையில, ஊர்ல போற இடத்துல, குளத்துல தண்ணி அடிக்கிற இடத்துல இன்னைக்கு ஊரும் சரி தனித்தனியா வாழ்றான். தினம் தினம் ஜாதியில வந்து பாதிக்கப்படுறான். அப்ப அவனுக்கு பாதுகாப்பு தேவை தானே. அப்ப உண்மையுமே இந்த ஜாதி விரன்ஸ் பார்த்தனா இந்த மாதிரி போலியா சித்தரிச்சு அந்த மாதிரி கேஸ் எதுவுமே இல்ல. மேபி இருக்கலாம், எங்கேயோ ஒன்று இருக்கலாம், அது கூட எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்ல. ஆனா அதை காரணத்தை கொண்டு இங்க 99% பாதிக்கப்படுது மக்கள். அப்ப அவங்க பாதிக்கப்படலாம், தப்பு கிடையாது. ஆமாங்க, தப்பு கிடையாது. இதெல்லாம் விதிங்க, விதி. அவன் கீழ் சதியா பிறந்துட்டான், நாங்கெல்லாம் ஓடி கோட்டப்பந்தயத்தில் ஓடி மேல் சதியா பிறந்துட்டோம், எங்களால பாதிக்கப்படுறதெல்லாம் இதெல்லாம் வந்து விதிங்க. அப்படிதானே நீ பாக்குறது? பிசிஆர் சட்டத்தை இவர் சொன்னார்னா தூக்கி போட்டுருமா. இந்த வழியால போயிட்டு கொல்கத்தால வந்து இட்லி கடை போட்டானா. என்ன இது? முதல்ல இந்த பிசிஆர் சட்டத்தை தூக்கணுமா தூக்கக்கூடாது அப்படின்றத விட முன்ன போட்ட சாதி வெறிச்சை தான் முதல்ல தூக்கணும். இந்த மாரி வந்து மீடியா முடி பேசுறது, மேடை முடி பேசுறது, சாதி பெருமை பேசுறது, சாதி வெறி தூண்டுமா பல இளைஞர்களை வந்து நாசப்படுத்துற, அவனோட குடும்பத்தை நீ நாசப்படுத்துற. அப்ப இந்த மாதிரி சாதி வெறிச்சை முதல்ல தூக்கி உள்ள வச்சவே இங்க பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். பிசிஆர் சட்டன்றது எப்ப அது ஒளியும்னா இங்க சாதி மண்ணெல்லாம் உடைஞ்சு என்னைக்கு ஊரு சேரலாம் ஒன்னாகி மக்களா நேசிக்கிறானோ, மனுஷனா பாக்குறானோ, அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா சட்டம் தேவைப்படாது. அதுவே தேவைப்படாது, செல்லாது. ஆனா இந்த சமுதாயம் அப்படி மாறிச்சான்னு பார்த்தா மாறல. இன்னைக்கும் பார்த்தோம்னா சாதி வெறி பிடிச்ச சைக்கோவாத அந்த சமுதாயம் இருக்கு. பல இடத்துல சாதியோட பிரச்சனை. ஏங்க ஆன்லைன்ல வந்து பொண்ணு பார்க்குற புரோக்கர் வேலை, அதுக்கு நீங்க சாதி போட்டு வந்து பாக்குறாங்க. ஒரு காலத்துல வந்து வாயால பேசுவானுவ, இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படியே அபிஷியலா போடுறாங்க. பெண்கள் அபிஷியலா வந்து சாதி பெருமை பேசுதுங்க. அப்ப சாதி பெருமை, சாதி மனையில வந்து ஒவ்வொரு தலைமுறையா வந்து அதை சொல்லி கொடுத்து ஊக்குவிக்கப்படுது. இதெல்லாம் எவன் பண்றானா? சில சாதி வெறி பிடிச்ச சில சைக்கோவால தான். முதல்ல நீங்க மாறுங்கடானா அதை விட்டு இதே ஒரு சட்டம் போட்டு பாதுகாக்கிறாங்க. அதுல பார்த்தோன்னா இன்னும் சில ஆணவ கொலைகள் துணிஞ்சு பண்றாங்க. சாதி சண்டை, சாதி கலவரங்கள் தினம் நம்ம செய்தி பார்க்குறோம். இதெல்லாம் இன்னும் மாறல. இன்னும் இதுக்கெல்லாம் வந்து நடக்காம இருக்குது. இன்னும் வந்து தனிச்சட்டம் புதுசாக கொண்டு வாங்க சொல்லி அந்த பேச்சுவார்த்தைலாம் வந்து நடக்குது. இவனாடா வந்து பிசிஆர் சட்டத்தை தூக்கணுமா? ஆமா, இவருக்கு சாதி அரசியல் பண்ண முடியல, இவருக்கு தூக்கி நொட்டிட்டா இவர் வந்து சாதி அரசியல் வந்து ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாரு. சாதி அரசியல்லாம் சாதி அரசியல் கிடையாது, சாதி கலவரம் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம மேல கேஸ் இருக்காது, தௌலத்தா சுத்தலாம். இப்பெல்லாம் பேச முடியலங்க, ஒரு சாதியை வந்து இழிவா கூட சொல்லி வந்து மீடியா முடி பேச முடியலங்க, பேசணும் தூக்கி உள்ள வச்சிடணும்னு பயம் இருக்கு. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து பிசிஆர் சட்டம் இருக்கும். முதல்ல பிசிஆர் சட்டம் எதுக்கு கொண்டு வந்தா, ஏன் நம்ம தெரிஞ்சுட்டு பேசியா? இந்த மாதிரி வந்து ஒரு அடி முட்டால ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு சைக்கோ மாரி இருக்க ஒரு கேரக்டர் எப்படியா கூட்டினீங்களா பேட்டி அடிக்கிறீங்க? இல்ல என்னதான் என்ன காரணத்துல பேட்டி அடிக்கிறீங்க? இவன் இந்த மாதிரி வந்து ஜோக்கராகிறான்னு எடுத்து நீங்க காட்டுறீங்களா? உண்மையாவே இவங்க பேசுற கருத்து நல்ல கருத்துன்னு சொல்லி நீங்க காட்டுறீங்களான்னு தெரியல. அதுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே பாசிட்டிவா இருக்கு. ஆனா சூப்பர்ண்ண, வாழ்த்துக்கள்ண்ண. அப்ப இவ்வளவு சாதி வெறி சில சைக்கோக்கள் வாழ்ந்து இதெல்லாம் என்னைக்கு அரசியல்படுத்தி என்னைக்கு மக்களா மாத்துறதுன்னு தான் தெரியல. நினைக்கும் போது கொடுமையா இருக்கு. இறுதியா நம்ம அதிபர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை ஒண்ணு வந்து வெளியிட்டுக்கிறாரு. அதை முதல்ல பார்த்துருவோம். ரயில்வே நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசே, அதாவது அண்ணா ஆட்சிக்கு வந்தா ரயில்வே நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசே நிர்வகிக்கும். மாநில எல்லைக்குள் நடைபெறும் ரயில்வே நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசே நிர்வகிக்கும் சட்டம் வந்து நான் கொண்டு வருவேன்.
அது சாதிய அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது ஒழிக்கப்பட்டு, சாதிய அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது ஒழிக்கப்பட்டு தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீடு முன்னுரிமை. என்னது 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 ஒரு அறிவா இருக்கு அண்ணனுக்கு. அண்ணா ஆமக்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே மூளை பிரைட்டா வேலை செய்து நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? சாதிய அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீடு ஒழிச்சிட்டு தமிழ் குடியுரிமை வந்து கொடுத்துட்டீங்களா? அது தமிழ் அடையாளம் தான் போதும் இல்ல? நல்லா இருக்குண்ணா. எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க? இந்த ஊர்ல என்ன பிரச்சனை, எப்படி சாதி வந்து தாண்டவம் ஆடுது, அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இடஒதுக்கீடு முதல்ல எதுக்கு நான் கொண்டு வந்தாங்க? அப்ப சங்கிகள் செய்யக்கூடிய வேலை தான் அண்ணன் வந்து செய்யறாரு. அதாவது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஏன் கொண்டு வராங்கன்னா, இங்க சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியில கொடுக்கப்படுற இடஒதுக்கீடை உடைக்கணும், அதை பிரேக் பண்றதுக்காக தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம பார்த்தோம்னா நம்ம அதிபர் கொண்டு வராரு. அதாவது சாதி ரீதியை இடஒதுக்கீடு கொடுக்காதீங்கடா, கீழ் சாதிக்காரெல்லாம் மேல வராங்களா படிச்சுட்டு தமிழ்ன்ற பேர்ல இடஒதுக்கீடு கொடுன்றாரு. என்ன நான் எந்த காலத்துல நீ வாழ்ற, நீ யாருண்ணா நீ? எந்த உலகத்துல வாழ்றதுன்னு தெரியலண்ணே. ஏன்னா ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னும் வந்து இன்னைக்கும் பார்த்தோன்னா சாதி பார்த்து சாதி கல்யாணம் பண்றான், சாதி பார்த்து தான் வேலை தரான். பேசின கொஞ்ச நேரத்துல 5 நிமிஷத்துல நீங்க என்ன சாதின்னு கேட்டு பெருமை பெற்றுறான். ஒழிக்க விடுறது வந்து இவர் என்ன தெரியுமா, சாதியை ஒழிக்கிறது வந்து ஒரே ஐடியா என்னன்னா குடியை மாத்துடு. இது மாத்தினா போதும், சாதி வந்து ஒழிஞ்சிரும். அப்ப நாடாரு, செட்டியாரு, கவுண்டரு, தேவர் இப்படிலாம் வந்து சாதி பேர் போட்டு சுத்தி நீ பெருமை பேசுறவங்களாம் மாத்திரணும்ல. என்ன பேச்சு பேசுன நீ? அதாவது அண்ணன் வந்து முதல்ல ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. ஆனா இவர் என்ன மனநிலை வாழ்றாருன்னா, சாதியை ஒழிக்கணும்னா சாதி சர்டிபிகேட் கிழிச்சு போடுங்க. சில தற்கொலைக்கு பேசணும், சாதியை ஒழிக்கணும்னா சாதி சர்டிபிகேட் முதல்ல தூக்கி போடுறா அப்படின்னு. அதே மாதிரி சாதியை ஒழிக்கணும்னா சாதியை தூக்கி போடு, குடியை பேசு. குடிப்பெருமை பேசினா கூட அதுவும் ஒரு வகையில பெருமை தானே. அது வந்து எதன் மூலம் பெருமை பெற்றினா கூட அது ஒரு பைத்தியமான தான். அப்ப அண்ணன் என்ன பாக்குறாருன்னா, சாதியை ஒழிக்க வந்து சர்டிபிகேட் கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனா உண்மையாவே இங்க வந்து இடஒதுக்கீடு வந்து எப்போ வந்ததுன்னா, சாதி இருக்கிறதுனால தான் இடஒதுக்கீடு வந்தது. இடஒதுக்கீடு இருக்கிறதுனால சாதி வரல. இங்க சாதியால வந்து ஏற்றத்தாழ்வா வாழ்றான். ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் மேல போயிட்டே இருக்கு, மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து வாய்ப்பு இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிட்டியில் உள்ள பாப்புலேஷன் எடுத்து இந்த பீப்புள்ஸும் உள்ள வரணும், பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா இப்படின்னு எல்லாருக்கும் வாய்ப்பு தாங்கன்றாங்க. யாரும் சாதிய காரணம் கொண்டு எவனையும் வந்து ஒதுக்க கூடாது. எந்த துறையா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகள் வந்து எஜுகேஷனா இருந்தாலும் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதனாலதான் இங்க வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. ரிசர்வேஷனு, ஒரு ரிசர்வேஷன் பத்தி ஒரு பேசிக்கா நாலேஜ் கூட இல்லாம ஒரு தலைவரா இருந்துட்டு என்ன அறிக்கைனாரு. வீடியோட இறுதியா அண்ணனுடைய அடுத்த தேர்தல் அறிக்கை ஒன்று கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா இந்த அறிக்கை நான் வந்து பார்க்கும்போது நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். பார்த்தோன்னே ஒரு குபேரி சிரிப்பு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சந்தோஷப்படுவீங்க. அது என்னன்னு பாருங்களா. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை சீமான் அறிவிப்பு. பாலியல் குற்றவாளிக்கு மரண தண்டனை சீமான் அறிவிப்பு. இல்ல உண்மையே அந்த சட்டம் நல்ல சட்டம் தான், அதில் தப்புன்னு சொல்லல. ஆனா அது யாரு சொன்னாங்கன்றதுதான் உண்மையே. அந்த சட்டை கொண்டு வந்தா முதல்ல சீமான் தான். அதுல அவர் வந்து முதல்ல உள்ள வைப்பாங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, யார் எதை பேசணும் ஒரு வந்து விவசாயம் இல்லாமல் போச்சு சொல்லுவாங்க. ஓகே நீங்க பேசுங்க, பேசிட்டே இருங்க, நாங்க பாக்குறோம், ஜாலியாக பார்த்து ஹாஹான்னு வந்து சிரிச்சுட்டு போறோம். நல்லா இருக்கு கண்டிப்பா. ஓகே, இந்த ஜாதி பெருமிசை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.